தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நடிகர் விஜய் கட்சிக்கு தடை. நடிகர் விஜய் கட்சிக்கு தடை என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கின்றோம். நடிகர் விஜய் இவர் 1989 ஆண்டு நாளைய தீர்ப்பு என்ற திரைப்படத்தின் மூலமாக கதாநாயகனாக அறிமுகமானார். ஆரம்பத்தில் பட வாய்ப்புகள் அவருக்கு பெரியதாக இல்லாத காரணத்தினால் அவர் திரைப்படங்கள் முகம் சுளிக்கும் அளவுக்கு இடம்பெறும் காட்சிகள் உள்ள திரைப்படங்களில் நடித்தார். அவருடைய திரைப்படங்களில் இரட்டை அர்த்த வசனங்கள் உள்ள அந்த படங்களிலேயே அவர் நடித்தார். ஆனால் அவருக்கு பூவே உனக்காக என்ற திரைப்படம் திருப்பு முனையாக அமைந்தது. அதன் பின்பு தனக்கென்று ஒரு ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கினார். தமிழ் திரையுலகில் ஒரு நட்சத்திரமாக மாறினார். அவருக்கு திடீரென அரசியல் ஆசை வந்தது. அவர் பாரதிய ஜனதா கட்சியில் சேரப்போவதாக கூறப்பட்டது. நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து பேசினார். பின்பு ராகுல் காந்தியை சந்தித்து பேசினார். ஆனால் திடீரென தனியாக கட்சி ஆரம்பிப்பார் என்று கூறப்பட்டது. கடந்த பிப்ரவரி மாதம் தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு கட்சியை தேர்தல் கமிஷனில் பதிவு செய்தார். அரசியல் நடவடிக்கைகள் எதுவுமே கலந்து கொள்ளாமல் இருந்த நடிகர் விஜய் கள்ளக்குறிச்சி சாராய பிரச்சனைக்கு பிறகு தன்னுடைய கட்சி பணியை வேகப்படுத்தினார். 2026 ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டமன்ற தேர்தலில் நடிகர் விஜய் கட்சி போட்டியிடப் போவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில் இன்றைய தினம் நடிகர் விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சியின் கொடியை அறிமுகப்படுத்தினார். 2 நாட்களுக்கு முன்பாக பனையூரில் உள்ள அவருடைய கட்சி அலுவலகத்தில் ஒரு கொடி ஏற்றி பார்க்கப்பட்டது. மறைந்திருந்து அந்த அலுவலகத்தை வேவு பார்த்த பத்திரிகையாளர்கள் அந்த கொடியை வீடியோ எடுத்து இதுதான் விஜய் கட்சி கொடி என்று வெளியிட்டனர். ஆனால் அது திசை திருப்புவதற்காகவே அந்த கொடி ஏற்றப்பட்டதாக பலர் கருதினர். அவ்வாறே இந்த முறை அமைந்தது. என்னவென்று சொன்னால், அன்றைய தினம் ஏற்றப்பட்ட அந்த கொடிக்கும் இன்று வெளியிடப்பட்ட கொடிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. 2 நாட்களுக்கு முன்பாக வெளியிடப்பட்ட அந்த விஜய் கட்சி அலுவலகத்தில் ஏற்றி பார்க்கப்பட்ட அந்த கொடி மஞ்சள் நிற பேக்ரவுண்டில் விஜய் உருவம் பொறித்த கொடி, அதுதான் விஜய் கட்சியின் கொடி என்று கூறினார்கள். ஆனால் உண்மையிலேயே இன்று நடிகர் விஜய் தன்னுடைய கட்சி கொடியை வெளியிட்டார். வாகைப்பூ எம்பளம் உள்ளது. 2 பக்கமும் 2 யானைகள் உள்ளது. சிவப்பு மஞ்சள் பின்னணியில் இந்த கொடி வெளியிடப்பட்டுள்ளது. அனைவரும் இந்த கொடியை பார்த்து ஆச்சரியப்பட்டனர். ஆனால் அந்த கட்சியின் கொடிக்கு வந்ததோ சோதனை. விஜய் கட்சி கொடி அவர்கள் வெளியிட்டு 5 மணி நேரங்கள் கூட ஆகவில்லை, அந்த கட்சிக்கு தடை விதிக்கப்படும் என்று கூறப்படுகிறது. என்னவென்று சொன்னால், விஜய் கட்சி கொடியில் உள்ள அந்த விலங்கு ஆனது யானை. இந்த யானை இந்தியாவின் தேசிய கட்சிகளில் ஒன்றான பகுஜன் சமாஜ் கட்சியின் சின்னம் என்பது குறிப்பிடத்தக்கது. யானை சின்னம்தான் பகுஜன் சமாஜ் கட்சியின் சின்னம். ஆகவே பகுஜன் சமாஜ் கட்சியின் சின்னத்தை தன்னுடைய கொடியில் வைத்து கொடியை வெளியிட்டுள்ளார் விஜய். தமிழக பகுஜன் சமாஜ் கட்சி இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர்கள் தேர்தல் கமிஷனில் புகார் அளிக்கப் போவதாக தெரிவித்துள்ளார்கள். தேர்தல் ஆணைய விதிப்படி ஒரு கட்சியின் சின்னத்தை மற்றொருவர் தன்னுடைய கட்சியில் பயன்படுத்தக்கூடாது என்று. ஆனால் பகுஜன் சமாஜ் கட்சியின் சின்னமான யானையை தன்னுடைய கட்சியின் கொடியில் பயன்படுத்தியுள்ளார் நடிகர் விஜய். ஆகவே நடிகர் விஜய் கட்சியின் கொடிக்கு தடை விதிக்கப்படும் என்று கூறப்படுகிறது. பகுஜன் சமாஜ் கட்சி புகார் அளித்தால் அதன்படி நடவடிக்கை எடுத்து உறுதியாக விஜய் கட்சியின் கொடி தடை விதிக்கப்படும் என்று கூறப்படுகிறது. நடிகர் விஜய் கட்சிக்கு தடை விதிக்கப் போவதாக வந்த தகவல் விஜய்க்கு அதிர்ச்சியாக உள்ளது. தமிழக அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.